அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா மார்க்கெட் என்ன டைரக்ஷன் போகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ஒரு அடிஷ்னல் டூல் தாங்க. இதை வைத்து நம்ம ட்ரேட்லாம் எடுக்க மாட்டோம். இதை நீங்க சிந்திப்பதற்காக மட்டுமே தினமும் நம்ம 5 வருஷமா இந்த வீடியோ கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? சரி, இப்போ நான் கொடுக்குற இந்த டேட்டா இது நம்ம ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான் எடுத்துக்கிறோம். இதை வைத்து நிறைய நீங்க லேர்ன் பண்ணலாம். ரீட்டைல் ட்ரேடர்னா யாரு? நம்மளை போன்ற நம்மளாம் சேர்ந்து தான் ட்ரேடர். ஓகேங்களா? ரீட்டைல் ட்ரேடர்ஸ் இவங்க பொசிஷன்ஸ் பாருங்க, பைலே இருக்காங்க. ஓகேங்களா? பொசிஷன்ஸ் பைல இருக்காங்க. ஓகேங்களா? இந்த ப்ரோ ட்ரேடர் பாருங்க, இந்த ப்ரோ ட்ரேடர் செல்ல இருக்காங்க. இதுதான் மார்க்கெட்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ப்ரோ ட்ரேடர் என்ன பண்றாங்கன்றதையும் இந்த ரீட்டைல் ட்ரேடர் என்ன பண்றாங்கன்றதையும் பார்த்தீங்கன்னாவே நிறைய உங்களுக்கு ஐடியா கிடைச்சிடும். என்ன டைரக்ஷன்ல நம்ம இருக்கலாம், என்ன டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது. இன்னைக்கும் ரீட்டைல் ட்ரேடர் நேற்று லாஸ்ட் டேவும் பைலே இருக்காங்க. இன்னும் பொசிஷன் புதுசா 1,74,842 கான்ட்ராக்ட் ஃப்ரெஷ்ஷா பைல வந்திருக்காங்க. ப்ரோ ட்ரேடர் 1,27,000 சம்திங் செல் இருக்காங்க. எஃப்ஐ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரீட்டைலரை இது பண்றாங்க. ஓகேங்களா? அப்போ ரீட்டைலரை ஏமாத்துறது தான் அவங்களுடைய வேலை. அதுக்கு ஏற்ற போல மார்க்கெட்ல நீங்க எப்படி பண்ணணும்ன்றத பாருங்க. இது ஒரு அடிஷனல் தான். இதை வைத்துலாம் ட்ரேட் பண்ண முடியாது. அதை நம்ம மேக்ஸிமம் முடிச்சுக்கலாம். சரி, இன்னைக்கு நாம லெவல்ஸ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுவோம். இன்னைக்கு ஃப்ரைடே. நம்ம சேனலுடைய ஸ்லோகன் என்ன? மண்டே ட்ரேடை மிஸ் பண்ணக்கூடாது, ஃப்ரைடே ட்ரேடை லாஸ் பண்ணக்கூடாது. வெரி இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு ட்ரேடை லாஸ் பண்ணாம ட்ரேட் பண்ணணும். அப்போ எவ்வளவு பர்ஃபெக்டான என்ட்ரி எந்த இடத்துல கிடையாது அந்த என்ட்ரி எக்ஸிக்யூட் பண்ணா போதும். இல்லையா இக்னோர் பண்ணிடணும். அதுதான். ஏன்னா இது சைக்காலஜிக்கலி உங்களை சேஞ்ச் பண்ணும் நிறைய விஷயங்கள். ஓகேங்களா? இன்னைக்கு 26,100 கால் 92 ருபீஸ். இப்போ இங்க இருக்காப்புல 92 ருபீஸ்ங்கிறது அவருக்கு சப்போர்ட்டா இருக்கும். சப்போர்ட் இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணலனாவே மார்க்கெட் என்ன ஆகும்? இவர் சப்போர்ட்ல இருந்தா மார்க்கெட் ஏற ஆரம்பிக்கும். இவர் சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணிட்டாருன்னா அது ரெசிஸ்டன்ஸா மாறிடும். அதே பிரைஸ் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸா மாறிடுச்சு. அப்போ மார்க்கெட் என்ன ஆகும்? ஃபால் ஆக ஆரம்பிச்சிடும். மார்க்கெட் ஃபால் ஆகும். நான் சொல்றது மார்க்கெட்டை சொல்றேன். இந்த ஸ்ட்ரைக்கை பற்றி நான் பேசல. மார்க்கெட் அப்போ 26,100 கால் 92 ருபீஸ் இன்னைக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸா ரியாக்ட் ஆகும். அங்க வரும்போது உங்க டிசிஷன் எடுங்க. சரி, இப்போ அவர் ஒரு எக்ஸாம்பிள் சப்போர்ட் எடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. போனா ஒருவேளை ரெசிஸ்டன்ஸ்னு ஒண்ணு எகைன் இருக்கும். அந்த ரெசிஸ்டன்ஸ் உடைக்க பிரேக் பண்ணணும், ஆறு திரும்பணும். அதுல இருந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு திரும்பணும், ஆறு அதை பிரேக் பண்ணி மேல போகும். அதே போல சப்போர்ட்டை உடைச்சு கீழே வராருன்னா இங்க சப்போர்ட் என்னதர் சப்போர்ட் இருக்கும். அதை சப்போர்ட் எடுத்து திரும்பணும், ஆறு அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி ஃபர்தரா போகும். அப்போ ஒரு ஸ்ட்ரைக் ஒரு இடத்துல போனா திரும்பி ஆகணும். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த ஸ்ட்ரைக்ல மட்டும்தான் கொடுக்கலாமா? நோ. எனி ஸ்ட்ரைக் நான் 26,200 கொடுக்கலாம், 300 கொடுக்கலாம், 26,000 கொடுக்கலாம், 25,900 எல்லா ஸ்ட்ரைக்குக்கும் நம்ம கால்குலேட் பண்ணலாம். எந்த ஸ்ட்ரைக் வேணா கொடுக்கலாம். ஓகேங்களா? அப்போ இதை சிந்திங்க. ஏன் மார்க்கெட்டுங்கிறது மேத்தமெட்டிக்கல் அடிப்படையில தான் இயங்கும். நாம ஒரு பேட்டர்னோ இண்டிகேட்டரோ மூவிங் ஆவரேஜ் பிரைஸ் ஆக்ஷன் எதுவுமே பார்க்கறது, ஹார்மோனிக் பேட்டர்ன் எதையுமே பார்க்கல. மேக்ஸ் போறோம், சம் வேல்யூஸ் போறோம், அவ்வளவுதான். சர்டன் ரூல்ஸ் அதை ஃபாலோ பண்றோம். இந்த லெவல்ஸ் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல பார்ப்போம் நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.